ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறம் பரோட்டா அதோடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக கட் பண்ணியிருந்தால் கூடவே கூட அது லைட்டாக கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதோட ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறம் 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் காரத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம வந்து இதுக்கு தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நல்லா ஊற வச்சு முந்திரியும் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த முந்திரி அப்புறம் கசகசாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் வந்து சிக்கன் கிரேவி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, பரோட்டா, நான் அது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.